ஸ்டார்ட். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச முன் வந்திருக்கேன். நிறைய இடங்கள்ல பாலியல் துன்புறுத்தலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது எப்படி சொல்ல, 4 வயது குழந்தையில ஆரம்பிச்சு 70 வயது பாட்டி வரைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். இது வெளியில நடக்கக்கூடிய விஷயம். அது ஒரு புறம் இருக்க இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அந்த விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவங்க கிட்ட சிட்டிங்காக ஒரு பொண்ணு போகுது. அவங்க அம்மா அம்மாவும் பொண்ணும் அவங்க அம்மா அவங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்றாங்க, என் பொண்ணு கிட்ட திருமணத்தை பத்தி பேசினா அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா, ஏன்னே எனக்கு தெரியல, அவ வாயை திறந்தா எங்க கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு மொதல் சிட்டிங் உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. 2வது சிட்டிங்லேயும் அந்த பொண்ணு பேசலை. 3வது சிட்டிங்கில் இவர் பேச பேச அந்த பொண்ணும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கவுன்சிலிங் கொடுக்குற இடத்துல என்ன அப்படின்னா, தன் தந்தையினுடைய அதாவது அந்த பெண்ணினுடைய தந்தை அவருடைய தம்பி, அதாவது இந்த பிள்ளைக்கு சித்தப்பா, அவங்க மூலமா இந்த குழந்தை டெய்லியுமே அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பொண்ணு எத்தனை வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 வயசு பொண்ணு தொடர்ந்து அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பொண்ணுமே என்ன சொல்லி அபியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பார்க்குறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைகிட்ட ஆசை வார்த்தை காட்டி தன்னுடைய மகள் ஸ்தானத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட அவருடைய லீலைகளை காமிச்சிருக்காப்புல. ஸோ முதல்ல ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ண எங்க ஆரம்பிச்சிருப்பட்டிருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா வீட்டில் தான். நான் படிக்கிற காலங்கள்லையா இருக்கட்டும், அப்பவுமே நான் என்னுடைய காதுகளால் கேட்டிருக்க விஷயம் இது. நான் கண்ணாலேயே பார்த்துருக்கேன். அந்த பொண்ணுடைய பேரை கூட என்னால் இங்கே மென்ஷன் பண்ண முடியலை. அந்த பிள்ளைக்கு அம்மாவும் கிடையாது, அத்தாவும் கிடையாது, பாட்டியினுடைய அரவணைப்பில் தான் அந்த பிள்ளை வளருது. அப்போ அந்த பிள்ளைய அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்குது. நாங்கள் கண்கூடா பார்த்த விஷயங்களுமே இருக்கதான் செய்யுது. அம்மா வெளியூர்ல அம்மாவும் அத்தாவும் இருப்பாங்க, பாட்டி வீட்டில் வளர விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த பிள்ளைகள்லாம் அவ்வளவு தூரம் அவஸ்தையை அனுபவிக்குதுங்க. அதெல்லாம் ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கான கஷ்டமான விஷயங்கள்லாம் அதுல நிறைய இருக்கு. ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு எங்க ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னா, வீட்டிலிருந்து தான் ஊர்ஜிதப்படுத்தப்பட வேண்டும். ஆனா அந்த பொண்ணு வீட்டார்களால தான் முதல்ல அவ அபியூஸ்மெண்ட்டே ஆரம்பிக்குது அப்படின்னா, இதை எங்கே போய் நம்ம முறையிட முடியும்? ஸோ முதல்ல இருந்த தாய்மார்களுக்காவது எனக்கு ஒன்றுமே தெரியாதே, எனக்கு எந்த விவரமும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு அப்படி இல்லை. செல்ஃபோன்னு ஒன்று கையில் இருக்குது, உலகமே நம்ம கையில் தான் இருக்குது. இன்னைக்கு என்னுடைய அம்மாலாம் ஃபோனை பார்த்து எல்லா துறைகளில் இருக்கிற விஷயத்தையும் எனக்கு அவங்க அப்டேட் கொடுக்குற அளவுக்கு அவங்க இருக்காங்க. எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் அவங்க எனக்கு சொல்லி தருவாங்க. குரான் ஓதுறதா இருக்கட்டும், எல்லா துறை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற தாய்மார்களாலையும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும், எல்லாத்தையும் உங்களாலையுமே கத்துக்க முடியும். தயவு செஞ்சு முதல்ல குழந்தைங்களுடைய பாதுகாப்பை வீட்டில் ஊர்ஜிதப்படுத்துங்க. தந்தையை தவிர வேற யாராக வேண்டாலும் இருக்கட்டும், வேற யாரா வேணா இருக்கட்டும், தயவு செஞ்சு அந்த பிள்ளைகளை அவங்க பாதுகாப்பை அந்த இடத்துல உறுதி செய்யுங்க. தாய்மார்கள் முதல்ல குழந்தைகிட்ட ரொம்ப அந்யோன்யமா பழகுங்க, ஃப்ரீயா மனசு விட்டு பேசுங்க. எங்க இதை பத்தி பேசினா அடிப்பாங்களோ, சொன்னா அடிப்பாங்களோ, அந்த பிள்ளைலாம் என்கிட்ட அந்த டைம்ல சொன்ன வார்த்தைகள்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. சொன்னா என்னை எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயம். அப்படியே அந்த பயத்தை கொடுத்தே பெண் பிள்ளைகளால பேச முடியாம போயிடுச்சு. அந்த சுதந்திரத்தை முதல்ல அம்மா அத்தாவாகி நீங்க கொடுங்க. வீட்டுல அந்த பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பேசுங்க. என்ன நடந்தாலும் அம்மாட்ட சொல்லுமா, அம்மா இருக்கேம்மா, அம்மா பார்த்துப்பேம்மா, உன்னை எந்த சூழ்நிலையும் அம்மா சந்தேகப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை, பயமின்மையை நீங்க உறுதி செய்யுங்க அந்த பிள்ளைங்க கிட்ட. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது ரொம்ப நாளா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கான வாய்ப்பாக நான் இதை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல பெண்களுடைய பாதுகாப்பை வீட்டில் உறுதி செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம நினைக்கிறோம், நம்ம ரொம்ப அறிவாளியா நம்ம பிள்ளைக்கு ஒரு விஷயத்த கத்துத்தரோம். தோல்ல தொட்டா அது பேட் டச் இல்லை, அதுக்கு கொஞ்சம் கீழே தொட்டா பேட் டச்சு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லித்தரோம். அப்போ அந்த ஒரு ஆட்டோக்காரர் நம்ம பிள்ளை கண்ணை தக்கலைன்னா நம்ம ஒத்துப்போமா, தோல்ல கை போட்டா நம்ம ஒத்துப்போமா, அப்போ இது தொடத்தகுந்த இடங்கள் தானே அப்படின்னு அந்த பிள்ளைங்க நினைச்சுக்கும். அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது. அதனால குட் டச் பேட் டச்ங்கிறத ஃபர்ஸ்ட் பிள்ளைகளுக்கு சொல்லி தராதீங்க. யாரா இருந்தாலும் டோன்ட் டச்னு சொல்லி கொடுத்து பழகுங்க உங்க பிள்ளைகளுக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் ரொம்ப நல்லா வரும். பிள்ளைகள் அவங்க குழந்தைங்க தான், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நிறைய பிள்ளைகளை நம்ம இன்னைக்கும் பார்க்குறோம், விவரம் தெரியாம அந்த பிள்ளைக்கு 10 வயசு 15 வயசு இருந்தா கூட
ரொம்ப சூதுவாதி இல்லாமல் வளர்ந்த பிள்ளைகள்லாம் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் விவரமே தெரியாது. நம்ம தான் ஒரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு கையில் ஃபோன் இருக்கு, உட்காருங்க. ரொம்ப அழகிய முறையில், அதாவது அழகிய முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதியானவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தாய் அப்படின்னு. இரண்டாவது முறையும் அவர் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்னு தான் சொல்றாங்க. மூன்றாவது முறை கேட்கும் பொழுதும் தாய்னு தான் சொல்றாங்க. நான்காவது முறை கேட்கும் பொழுதுதான் அவங்க தந்தைன்னு சொல்றாங்க. ஸோ அழகிய முறையில் உறவாடுறதுக்கு தகுதியானவங்க தாய் மட்டும்தான். நிச்சயமா உங்க கையில மட்டும்தான் மாற்றம்ங்கிறது இருக்கு. மற்றவங்களை தாண்டி இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு தோணி இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவாவே இருந்திருக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்திருக்கலாம். முதல்ல அக்கம் பக்கத்து வீட்டார்கள் கிட்ட இருந்து பிள்ளைங்களை பாதுகாப்பா வைங்க. அவங்க வெளியில போறாங்கன்னு நான் என் பிள்ளைகளை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. எப்பவுமே பஸ்ஸில் அந்த பிள்ளைகளை இடிச்சிட்டு பக்கத்துல உட்காருவாங்க. அவங்க கிட்ட தப்பான முறையில நடந்துக்க முயற்சி பண்ணலாம். நம்ம கண்ணுக்கே தெரியாது அந்த பிள்ளை அந்த பக்கத்து வீட்டுல என்ன வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம கண் கூட இங்க நிறைய விஷயங்களை நான் பார்க்குறோம், எங்களுக்கு இது தெரிய வருது அப்படிங்கிற பட்சத்துக்கு நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். மற்றவங்கள குறை சொல்லி குத்தம் இல்லை, நம்ம கையில தான் இருக்கு. நீங்க வெளியில பெண் பிள்ளைகளை அனுப்புறீங்க, உங்க பிள்ளைகள் ஒரு அளவுக்கு பெரிய பிள்ளைகள் கையில போன் இருக்குன்னா லைவ் லொகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளைங்க கையில கொடுத்து அனுப்புங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு மேல எந்த பிள்ளையும் வெளியில இருக்க போறதில்லை, வேலை பார்க்குறவங்களும் அதுக்கு மேல இருக்க போறதில்லை. ஸோ ஒரு 8 hours கிட்ட நீங்க லைவ் லொகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பிள்ளைகள் எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்னு சொல்லி தெரியும். நிறைய பிள்ளைகள் வந்து காதலிக்கிற பிள்ளைங்க கிட்ட வந்து கேட்ட விஷயங்கள், எதனால நீ வந்து இன்னொரு விஷயத்துலதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நான் காதலிச்சா அந்த பையன்கிட்ட இருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எதுலமா நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, எனக்குன்னு ஒருத்தர் வேணும் அப்படின்னா அந்த பொண்ணு அப்படி ஒரு விஷயத்துக்கு போகுதுன்னா முதல்ல தாயின்னு நம்ம எதுக்கு இருக்கோம் சொல்லுங்க. அந்த அன்பையும் பாசத்தையும் நம்மளால கொடுக்க முடியும். அந்த பிள்ளைய நம்மளாலேயே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல கொண்டு வர முடியும். யாரும் தேவையில்லைங்கிற நிலைமையை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைங்க எந்த தப்பான வழிக்குமே போகாது. அதிகபட்சமா வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கிடைத்த பதில்கள் இதுதான். எனக்குன்னு பேசுறதுக்கு ஒருத்தங்க இல்லை, நான் சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒருத்தங்க இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே நிறைய பேருடைய பதில். அதுவே நாம இருந்துட்டா அதை தாண்டி நமக்கு வேற விஷயங்கள் என்ன இருக்க போகுது. ஸோ பெற்றோர்களுக்கு இதுதான் என்னுடைய சிறிய விண்ணப்பம். தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க ரொம்ப அன்பான முறையில் நடந்துக்கோங்க. எப்பவுமே அவங்க கிட்ட ரொம்ப நல்லா பேசுங்க. அவங்க டெய்லி ஸ்கூல் விட்டு வரவும் இன்னைக்கு என்னமா நடந்தது, நீ இன்னைக்கு என்ன பண்ண அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு அங்கே என்ன நடந்ததுங்கிறத அவங்க சொல்ல வருவாங்க. நம்ம அதை ஒரு டைமும் அந்த பிள்ளைங்க கிட்ட பேசும்போது அடுத்தடுத்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். நீங்களே கேளுங்க, இன்னைக்கு ஆட்டோவில் போனீங்களே என்ன ஆச்சு, ஆட்டோ மாமா உங்ககிட்ட என்ன பேசுனாங்க அப்படின்னு கேளுங்க. ஸ்கூலில் உங்ககிட்ட சார் என்ன சொன்னாங்க, மிஸ் என்ன சொன்னாங்க, என்னம்மா நடந்துச்சுங்கிறத கேளுங்க. அப்படியா இன்னைக்கு கராத்தே கற்றுக்கிட்டீங்களா, இன்னைக்கு கிளாஸ் இருந்துச்சா, உங்களுக்கு பிடி பீரியட் எப்படிமா போச்சு, எப்படி நடக்கிறாங்கன்னு நீங்கள் ரொம்ப அழகான முறையில் கேட்க அவங்களும் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு எந்நேரமும் நம்ம உட்காந்து அந்த பிள்ளைகிட்ட நமக்கு இருக்கிற வேலை பழுவின் கோபங்களை அந்த பிள்ளைங்க மேலே காமிச்சு அவங்க கிட்ட எதையும் கேட்காம விட்டுருவோம். அந்த பிள்ளைகளே சொல்ல வரும்போது கூட எனக்கு வேலை இருக்கு போ அப்படின்னு நம்ம அனுப்பிட்டோம்னா அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் நம்ம சொன்னா கூட நம்ம அம்மா கேட்க மாட்டாங்களே, நாங்கள் அந்த பயத்திலேயே நம்மள்கிட்ட எதுவும் சொல்லாமல் விட்டுருவோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம பக்கத்தில் உட்காந்து அந்த பிள்ளைகளுடைய விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் திரும்ப இந்த விஷயத்த தான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நம்ம வீட்டில இருந்து உறுதிப்படுத்தணும். நாம இல்லாம, தாய்மார்கள் ஆகிய நாம இல்லாம அந்த பிள்ளைகளை எங்கேயுமே நம்ம தனியா விடக்கூடாது. நம்மளுடைய பாதுகாப்புலேயே பிள்ளைகள் இருக்கிற மாதிரி எப்பவும் நீங்க பார்த்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வெளியூர்களுக்கு சென்றாலும் பரவாயில்ல, என் அம்மா வீட்டுக்கு தானே அனுப்புறேன், உங்க அம்மா நல்லவங்க உங்க அப்பா நல்லவங்க, யாருமே அதை குறை சொல்லலை. ஆனா அந்த பிள்ளை பக்கத்து வீட்டுல விளையாட போச்சுன்னா, எதிர் வீட்டுல விளையாட போச்சுன்னா, இல்ல நம்ம வீட்டு ஆளுகளே இருந்ததுன்னா, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நமக்கு பார்க்கும்போது தோணும், ஒரு உண்மையான நிகழ்வே நடந்தது. ஒரு பொண்ணு வந்து அபியூஸ் பண்ணப்படுறா. அப்போ நாங்கள் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறோம், உங்கள் பொண்ணை இப்படி உங்கள் கூட பிறந்த சகோதரராலேயே அந்த பிள்ளை அபியூஸ் பண்ணப்படுதுன்னு. நான் சொல்கிற விஷயம் வந்து கிட்டத்தட்ட நடந்து ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக. அப்போ நான் சொல்லும்போது அந்த அம்மா ஒத்துக்கவே இல்லை அந்த விஷயத்த. நீங்கள் என்னுடைய சகோதரர் மேலே வேணும்னு பழி போடுறீங்க, என்னுடைய சகோதரர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு அந்த அம்மா வாதாடினாங்க எங்க கூட உட்காந்து. அந்த பெண்ணை பத்தியோ அந்த இடத்துல வந்து அவங்களுடைய சகோதரர் பாசம் அவங்களுக்கு மிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு சொன்னா கூட அவங்க அம்மா கேட்கல. அவங்க அம்மா கேட்காதனால அந்த பிள்ளை பயந்துக்கிட்டு நம்ம சொன்னா அப்போ நமக்கும் திட்டு விழுமோ அடி விழுமோங்கிற பயத்துல அந்த பிள்ளை பேசவே இல்லை. அந்த விஷயங்கள்லாம் வந்து எங்களை பாதிச்சிருக்கு.
என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் பெண்களுடைய பாதுகாப்புக்கு முதல்ல நாம அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.